ஹலோ உறவுகளே, இனிய இதயங்களே, உனக்கும் மட்டும் ரகசியம் சொல்வேன். நோ, உனக்கு மட்டும் இல்லை, உங்கள் அனைவருக்கும் ஒரு உண்மையை சொல்லப் போகிறேன். வானவெளி ஆராய்ச்சி, எஸ், சில கோடி அல்லது பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இரவு நேரத்தில் உலகிற்கு ஒரு புதிய ஒளி கிடைக்கப் போகிறது. பிரகாசமான ஒளியை உலகம் நாடப்போகிறது, அடையப் போகிறது. எப்படி என்றால், நிலாவிலிருந்து வரும் ஒளி இப்பொழுது 100 மடங்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வருங்காலத்து மனிதர்கள் பல ஆயிரம் கோடி வருஷங்களுக்கு பிறகு வாழப்போகும் நமது இனம் பிரகாசமான ஒளியை காணப்போகிறது. எப்படி என்றால், இந்த நிலாவாகப்பட்டது நிலாவை சுற்றி இருக்கும் அணுக்களின் மத்தியில் படாத பாடுபட்டு கொண்டு பளிச்சென்று இப்பொழுது நிலா பள்ள மேடாக கரடு முரடாக இருக்கிறது. ஆனால் தூரத்தில் பார்ப்பதற்கு வட்ட வடிவமாக தெரிகிறது. பல கோடி வருஷங்களுக்கு பிறகு இந்த நிலாவாகப்பட்டது அது தேய்ந்து ஒரு சலவை கல்லை போல் உருவெடுக்கும். அந்த சலவை கல்லின் மேல் சூரியனுடைய வெளிச்சம் ஒளி படும்பொழுது இப்பொழுது இருப்பதை விட பல மடங்கு பிரகாசமாக உலகிற்கு ஜொலிக்கும். அப்போதைய மனிதர்கள் அந்த நிலவின் ஒளியை ரசிப்பார்கள். ஒரு புதிய சூரியனே இரவு நேரத்தில் வந்ததைப் போல் அனுபவிப்பார்கள். இது என்னுடைய வான ஆராய்ச்சிகளில் ஒன்று. பல கோடி வருஷங்களுக்கு பிறகு இருப்பவர்கள் என்னை பற்றி நினைப்பார்கள். மன்னிக்கவும், என்னை பெருமையாக நான் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. அப்போதைய நிலைமையை பற்றி நான் சொல்லுகிறேன். பல கோடி வருஷங்களுக்கு பிறகு நடப்பதை பல கோடி வருஷங்களுக்கு முன்னதாக நான் அறிவிக்கிறேன். இது என்னுடைய அறிவிப்பு. பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானவெளி ஆராய்ச்சியாளர்களே, நான் சொல்லுகிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, வணக்கம். இது என்னுடைய புதிய சிந்தனை. பல கோடி வருஷங்களுக்கு பிறகு, இப்போதிலிருந்து பல கோடி வருஷங்களுக்கு வரையிலும் இந்த அணுக்களால் சூழப்பட்டு இந்த அணுக்களுக்கு மதியிலே இந்த நிலா சுற்றி கொண்டு இருக்கும்போது பாலிஷ் பண்ண மாதிரி நிலவு ஒரு பொலிவை பெற்றுக்கொள்ளும். அந்த பொலிவோட பிரதிபலிப்பு சூரியனுடைய ஒளிப்பட்டவுடனே அது மிகவும் பிரகாசமாக தெரியும். அப்போதைய உலகம் பிரகாசமாக இருக்கும். ஏற்றுக்கொள்ளுங்கள். தப்பிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இது உண்மை. நடக்கப் போவதை முன்னதாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்றுக்கொள்வீர்களா? மீண்டும் சந்திப்போம்.
வணக்கம்.